தாய் வீடு ஏப்ரல் 2024. இனப்படுகொலையின் அரசியல். பகுதி 1. இனப்படுகொலையின் வரலாற்று வழித்தடம். எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. தொடருக்கான தொடக்க குறிப்புகள். இலங்கையின் இறுதிப் போரின் போது நடந்தது இனப்படுகொலையா இல்லையா என்பது பற்றிய விவாதங்கள் இன்னமும் ஓய்ந்தபாடில்லை. மறுபுறம் போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டுமென்ற ஒருமித்த கோஷம் கடந்த 15 ஆண்டுகளில் வலுவிழந்திருக்கிறது. ஜெனீவா மீது அபரிமிதமான நம்பிக்கைகள் வைக்கப்பட்டன. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மனித உரிமை கவுன்சிலின் தீர்மானம் மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்பட்டது. இன்று கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலம் கடந்துவிட்ட நிலையில் ஜெனீவாவில் நடப்பதை யாரும் கணக்கில் எடுப்பதாக தெரிவதில்லை. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் சர்வதேச சமூகம் என்று அழைத்த, இன்னும் சரியாகச் சொல்வதானால் நினைத்து கொண்ட மேற்குலக நாடுகளின் கவனம் இன்று இலங்கை பற்றியதாக இல்லை. ஆனால் இன்னமும் இலங்கையில் இனப்படுகொலை நடந்தது என்று சொல்லியும் எழுதியும் வருவது குறையவில்லை. ஆனால் அதை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இன்று வரை நிறுவ முடியவில்லை என்பதுதான் உண்மை. இது ஏன் நடக்கிறது? இனப்படுகொலைகளின் அரசியல் பரிமாணம் என்ன? சில இனப்படுகொலையாகவும் இன்னும் சில சாதாரண சம்பவங்களாகவும் ஏன் கருதப்படுகின்றன போன்ற வினாக்களை இத்தொடர் வரலாற்று வழி நின்று ஆராய முனைகிறது. இலங்கையில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச கவனத்தை பெறும் முயற்சி முட்டுச்சந்தில் முனகுகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு உலகின் ஏனைய பகுதிகளில் நடைபெற்ற இனப்படுகொலைகளின் அரசியல் வரலாற்றை புரிந்து கொள்வது பயனுள்ளது. அதேபோல வன்முறைக்கு பின்னரான சக வாழ்வு பற்றிய அனுபவங்களும் பயன் தரக்கூடியன. அவ்வகையில் சர்வதேச அனுபவங்களின் வழி இனப்படுகொலையின் அரசியல் கதையாடலை இத்தொடர் நிகழ்த்த முனைகிறது. அதன் வழிப்பட்டு இலங்கையில் தமிழரின் இருப்பும் எதிர்காலமும் குறித்து பயனுள்ள ஆக்கப்பூர்வமான உரையாடலை உருவாக்கவும் அதற்கு பங்களிக்கவும் முயற்சிக்கிறது. அறிமுக குறிப்புகள். தேச அரசின் உருவாக்கமும் அதன் ஏகாதிபத்திய நவீனமயமாக்கல் அபிலாஷைகளின் எழுச்சியும் பல்லாயிரக்கணக்கான பின்தங்கிய பழங்குடி மக்கள் நோய், பட்டினி, அடிமை, உழைப்பு ஆகியவற்றால் கொல்லப்படவும் அழிக்கப்படவும் வழி செய்தது. மக்கள் தொகையின் சில விரும்பத்தகாத மாசுபடுத்தும் கூறுகளை அகற்றுவதில் சமூக ரீதியான பன்முகப்படுத்தப்பட்ட திட்டமிட்ட கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம், ஆங்கிலத்தில் அதை சோஷியல் என்ஜினியரிங் என்பர், தமது நோக்கத்தின் கொடிய திட்டங்களை தேசிய அரசுகள் தொடங்கிய பின்னர் 20ஆம் நூற்றாண்டில் 60 மில்லியன் மக்கள் அழிக்கப்பட்டனர். இதனாலேயே 20ஆம் நூற்றாண்டை இனப்படுகொலையின் நூற்றாண்டு என்று சில ஆய்வாளர்கள் அழைக்கிறார்கள். உலக வரலாற்றில் இவ்வகையான சோஷியல் என்ஜினியரிங் செயற்பாடுகளால் அழிக்கப்பட்ட குழுக்களின் பட்டியல் நீண்டது. இந்த அழிவு ஆய்வாளர்களுக்கு ஒரு முக்கியமான சவாலை தெளிவாக முன்வைக்கிறது. ஒரு குழு மனிதர்கள் ஏன் மற்றொரு குழுவை பூமியிலிருந்து அழிக்கத் தொடங்குகிறார்கள்? இத்தகைய கொலையில் மனிதகுலம் ஈடுபடத் தொடங்கியது எப்போது? எவ்வளவு செயல்முறைகள் கையாளப்பட்டன? அது ஏற்படுத்தும் உடல், பொருள், உளவியல் பேரழிவுகளுக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்கப் போகிறோம்? 21ஆம் நூற்றாண்டில் நாம் அதை எவ்வாறு முன்னறிவிப்பது அல்லது தடுப்பது? இனப்படுகொலை அனுபவம் என்ற புதிரை அவிழ்ப்பது மிகவும் கடினமானது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இனப்படுகொலைக்கு பிந்தைய சமூகங்கள் அதன் காரணங்களையும் தாக்கங்களையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பது அவசியம். உண்மையில் கடந்த கால அநீதியை எவ்வாறு சரி செய்வது? பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவது, நல்லிணக்கத்தை நோக்கிய பயணத்தை தொடங்குவது போன்ற பல கடினமான சவால்களை வன்முறைக்கு பிந்திய சமூகங்கள் எதிர்கொள்கின்றன, முன்வைக்கின்றன. இனப்படுகொலைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்களவு ஆய்வுகள் இருந்த போதிலும்
இந்த நிகழ்வின் பல அம்சங்கள் ஆராயப்படாமல் உள்ளன. தீவிரமான நெருக்கமானவர்களிடமிருந்து எதிர்கொள்ளும் வன்முறை குறித்து இதுவரையும் ஆய்ந்தறியப்படாத கேள்வியை ஒத்த இனப்படுகொலை வன்முறைக்கு பிறகு சகவாழ்வு சாத்தியமாகுமா? சாத்தியமாகுமெனில் அது எந்த சூழ்நிலையில் என்பதுதான் பிரச்சினை என்பது கேள்வியாகவே உள்ளது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இந்த வகையான தீவிர வன்முறையிலிருந்து உருவாகும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இனப்படுகொலை, இனப்படுகொலைக்கு பிந்திய இயக்கவியல் பற்றிய அறிவை பெருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இனப்படுகொலை தொடர்பாக சிந்திக்கத் தொடங்குவதற்கு 2 வெவ்வேறுபட்ட அனுபவங்களை இங்கு நாம் நோக்கலாம். இரண்டும் இன்றைய இலங்கை தொடர்பான உரையாடலுக்கு பயனுள்ளவை. ருவாண்டா, ஏப்ரல் 1994. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் மத்திய ஆபிரிக்க நாடான ருவாண்டாவில் டுக்சி சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் அரங்கேறத் தொடங்கின. கிட்டத்தட்ட 100 நாட்களில் 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். இதில் மிகவும் முக்கியமானது யாதெனில், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படையினர் அங்கு பணியில் இருந்த போதே இந்த நரவேட்டை நடந்தது. உலக வரலாற்றில் பெருமளவிலானோர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் பல நடந்துள்ளன. அதில் ருவாண்டாவில் நடைபெற்றது முக்கியமானது. 2ஆம் உலகப் போருக்கு பிந்திய 20ஆம் நூற்றாண்டின் குறிப்பிடத்தக்க நிகழ்வு ருவாண்டா இனப்படுகொலை ஆகும். சோவியத் யூனியனின் சிதைவுக்கு பிறகு அமெரிக்கா தலைமையிலான ஒரு மைய உலகம் செல்வாக்கு செலுத்தத் தொடங்கிய காலப்பகுதியில் இது நிகழ்ந்தது. இதுவே இந்த இனப்படுகொலையின் அரசியல் முக்கியத்துவம். ருவாண்டா இனப்படுகொலையின் போது ஐநா ஏன் ஒரு பார்வையாளராக இருந்தது? ஏன் தன் கண்முன்னே நிகழ்ந்த 100,000கணக்கான கொலைகளுக்கு தார்மீக ரீதியில் பொறுப்பேற்கவில்லை? இலங்கை போன்ற நாடுகளில் நடைபெற்ற குற்றங்களுக்கு இதே அமைப்பிடம் தீர்வை எதிர்பார்க்கலாமா? இவை ருவாண்டா விட்டுச் செல்லும் முக்கியமான கேள்விகள். ருவாண்டா இனப்படுகொலை நடைபெற்று 30 ஆண்டுகள் முடிவடைய உள்ள நிலையில், இவ்வாண்டு ஜனவரி மாதம் இந்த இனப்படுகொலையில் கொல்லப்பட்டவர்கள் என்று நம்பப்படும் 119 பேரின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கொலைகள் நடந்து கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களுக்கு பிறகும் அதிகாரிகள் தொடர்ந்தும் கொல்லப்பட்டோரின் புதைகுழிகளை கண்டுபிடித்த வண்ணம் இருக்கிறார்கள். இனப்படுகொலையின் குற்றவாளிகள் தங்கள் மீது குற்றஞ்சாட்டக்கூடிய தகவல்களை மறைக்க தங்களால் இயன்றவரை முயற்சிக்கிறார்கள். அதனாலேயே எச்சங்கள் தொடர்ந்தும் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இது சொல்கிற செய்தியும் இன்றைய இலங்கை சூழலுக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. பொட்ஸ்வானா, ஜூன் 2002. பொட்ஸ்வானா அரசாங்கம் மத்திய கலஹாரி கேம் ரிசர்வ் காடுகளிலிருந்து கடைசி பசர்வாக்களை, இவர்கள் வேட்டையாடும் இனக்குழுவினர், அகற்றி அவர்களை வலுக்கட்டாயமாக நியூசேட் என்ற குடியேற்றத்திற்கு மாற்றியது. 1961ஆம் ஆண்டு பொட்ஸ்வானா ஒரு நாடாக முறைப்படி உருவாக்கப்பட்டதிலிருந்து இக்காடுகளின் சட்டபூர்வமான சுதந்திரமான குடியிருப்பாளர்களாக கருதப்பட்ட பசர்வா இனக்குழுவினர் 1980களில் இப்பகுதியில் வைரங்கள் இருப்பதற்கான குறிகாட்டியான கிம்பலைட் வைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து நெருக்கடிக்குள்ளாகினர். 1997ஆம் ஆண்டளவில் பொட்ஸ்வானா அரசாங்கம் பசர்வாக்கள் தம் இருப்பிடத்தை கைவிடுமாறு அழுத்தம் கொடுப்பதற்காகவும் மறைமுகமாக இந்த பகுதிகளை கைப்பற்றுவதற்காகவும் ஒரு முறையான இடமாற்ற பிரச்சாரத்தை தொடங்கியது. இந்த இடமாற்ற முயற்சிகள் பொட்ஸ்வானாவில் அபிவிருத்தி செயற்பாடுகளில் ஈடுபட்ட சர்வதேச அமைப்புகளின் கடுமையான கண்டனத்திற்கு ஆளானது. குறிப்பாக சர்வதேச அபிவிருத்திக்கான நோர்வேஜிய நிறுவனத்தின் நோராட் எதிர்ப்பு முக்கியமானது. இது பொட்ஸ்வானா அரசாங்கத்தை இடமாற்ற முயற்சிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தூண்டியது. இருப்பினும் பசர்வா இனக்குழுவை இப்பகுதியை விட்டு வெளியேற நிர்பந்திக்க அரசாங்கம் பிற தந்திரங்களை கையாண்டது. பசர்வாக்களை வெளியேற தூண்டுவதற்கான 5 வருட முயற்சிகள் தோல்வியடைந்த பின்னர் அரசாங்கம் இடமாற்ற பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கி கடைசி பசர்வாக்களை நியூசெட்டுக்கு இடமாற்றியது.
ஆபிரிக்காவில் உள்ள சில வளர்ச்சி பற்றிய வெற்றி கதைகளில் பொட்ஸ்வானாவும் ஒன்றாகும். பெரும்பாலும் வைரத் தொழில், மாட்டிறைச்சி தொழில், வெளிநாட்டு நேரடி முதலீடு ஆகியன இதற்கு காரணமாகும். இடமாற்றம் செய்யப்பட்ட சிறிது காலத்தில் பசர்வாக்கள் பொட்ஸ்வானாவின் உயர் நீதிமன்றத்தில் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்ந்தார்கள். வழக்கின் நோக்கம் எளிமையானது. பசர்வாக்கள் காட்டுக்கு திரும்பிச் செல்வதற்கான உரிமையை சட்டபூர்வமாக நீதிமன்றத்தை கட்டாயப்படுத்துதல். இது கலஹாரியின் பூர்வகுடிகள், ஃபர்ஸ்ட் பீப்பிள் ஆஃப் த கலஹாரி என்கிற உள்ளூர் பசர்வா அமைப்பின் முயற்சியால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இதற்கு சர்வைவல் இன்டர்நேஷனல் போன்ற பெரிய சர்வதேச மனிதாபிமான அமைப்புகளால் நிதியளிக்கப்பட்டது. உள்நாட்டில் இந்த வழக்கின் நோக்கங்களையே கேள்விக்குட்படுத்தியது. 2006 2011 பொட்ஸ்வானா உயர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகியவை முறையே பசர்வாக்களின் இடமாற்றம் சட்டவிரோதமானது என்று அறிவித்தன. ஆனால் நீதிமன்றின் எந்த முடிவும் அரசாங்க கொள்கையை பாதிக்கவில்லை. அதற்கு பதிலாக இக்காடுகளில் சுரங்க அகழ்வுக்கு தனியாருக்கு அரசுரிமம் வழங்கப்பட்டது. பசர்வாக்கள் திரும்புவதற்கு வசதி செய்ய மறுக்கப்பட்டது. இதற்கிடையில் இடம்பெயர்க்கப்பட்ட பசர்வாக்களின் பொருளாதார உரிமையின்மை, இடப்பெயர்வினால் அவர்களின் சமூக நடைமுறைகளை கலைத்தல், சுகாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவற்றை மையப்படுத்தி பசர்வாக்கள் இனப்படுகொலைக்கு ஆளானவர்கள் என்ற கருத்தாக்கம் தோற்றம் பெற்றது. பூர்வகுடி மக்களுக்கான சர்வதேச நிதியுதவியாளர்கள் போன்ற மனிதாபிமான குழுக்களின் ஆசிரியர் தலையங்கங்களிலும் துண்டு பிரசுரங்களிலும் பசர்வாக்கள் நடத்தப்பட்ட விதம் இனப்படுகொலையின் செயலாக அடிக்கடி விவரிக்கப்பட்டது. பசர்வாவின் இக்கட்டான நிலை குறித்து ஐரோப்பிய ஊடக சந்தைகளில் முதல் கதைகளை வெளியிட்ட பத்திரிகையாளர் ரூபர்ட் ஐ ஜாக்சன், நாடோடி குழுக்களை அழிப்பதன் மிக நீண்ட காலனித்துவ பின் காலனித்துவ பாரம்பரியத்தை மேற்கோள் காட்டி நிலைமையை மெதுவான இனப்படுகொலை என்று விவரித்தார். சர்வதேச சட்ட உதவி அமைப்புகள் பசர்வாக்களை கட்டாயமாக அகற்றுவதை கலாசார இனப்படுகொலையின் வடிவமாக அடையாளம் கண்டனர். இன்னும் சில சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் பசர்வாக்கள் நடத்தப்படும் விதமானது இனப்படுகொலைக்கு மிக நெருக்கமானது, இனப்படுகொலைக்கு சமம் போன்ற சொற்பதங்களை தங்கள் அறிக்கைகளில் பயன்படுத்தினர். இந்த குழுக்கள் சர்வதேச சமூகத்தை அணிதிரட்டும் நம்பிக்கையில் மட்டும் இச்சொல்லாடலை பயன்படுத்தவில்லை. பல தசாப்தங்களாக பசர்வாக்களை பாதித்த அழிவுகரமான நிலைமைகள், கொள்கைகளை வெளிப்படுத்தவும், பசர்வாக்கள் மீதான அனுதாபத்தை விரிவுபடுத்தவும் இனப்படுகொலையின் மொழியை பற்றிக் கொண்டனர். இனப்படுகொலை என்ற கருத்தாக்கத்தின் இந்த பயன்பாடு தொடர்ச்சியான சர்ச்சைகளை தூண்டியது. பல உள்நாட்டு பொட்ஸ்வான் குழுக்கள் பசர்வாவினர் நடத்தப்பட்டதன் அடிப்படையில் இந்த வார்த்தை பொருத்தமற்றது என்று கருதினர். எல்லாவற்றுக்கும் மேலாக பசர்வாவினர் படுகொலை செய்யப்படவில்லை, அவர்களின் அடையாளத்தை கைவிடுமாறு கட்டாயப்படுத்தவில்லை. எனவே இச்சொற்பிரயோகம் தவறானது என்று வாதிட்டனர். அரசாங்க பிரதிநிதிகள் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளுக்கு மீண்டும் மீண்டும் பதிலளித்து பசர்வாவின் இடமாற்றத்தில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று தொடர்ச்சியாக தம் வாதங்களை முன்வைத்தனர். இந்த விவாதங்கள் தவிர்க்கவியலாமல் பசர்வா மக்களின் பிரச்சினைகளை பற்றியதாக இல்லாமல் இனப்படுகொலை நடந்ததா இல்லையா என்ற திசை வழியில் மாறின. இது 2 விதமான விளைவுகளை ஏற்படுத்தியது. முதலாவது, பசர்வா மக்களின் வாழ்வியல் பிரச்சினைகளை அரசியல் கதையாடல்கள் மேவின. இரண்டாவது, அரசாங்கம் இனப்படுகொலை என்ற கருத்தாக்கத்தை வரைமுறையாக மறுப்பதன் மூலம் பசர்வா மக்களின் பிரச்சினைகளையும் இலகுவாக மூடி மறைத்தது. கடந்த 10 ஆண்டுகளில் பசர்வாக்களின் இடமாற்றம் தொடர்பான போராட்டமானது நாடு கடந்த வாதிடும் வலைப்பின்னல்கள், உள்நாட்டு சட்ட அமைப்புகள், பெருநிறுவன நலன்கள், வரலாற்று கதைகள், தனியார் போராளிகள், பிந்திய காலனித்துவ எதிர்பார்ப்புகள், இனப்படுகொலை பற்றிய சர்வதேச விவாதங்கள் ஆகியவற்றுக்கு இடையேயான சிக்கலான உறவுகளை வெளிப்படுத்தின. பொட்ஸ்வானா அனுபவம் இனப்படுகொலை என்ற கருத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதன் அவசியத்தை காட்டியது. குறிப்பாக கொலைகள் நடைபெறாத நிலையில் இந்த கருத்தின் பயன்பாடு பொருத்தமற்றதாகவும் புண்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது.
இது மிகவும் முறையான, விரைவான, இன ரீதியாக தூண்டப்பட்ட வெகுஜன கொலைகளில் பாதிக்கப்பட்டவர்களை அவமதிக்கும் என்று கருதப்பட்டது. சொற்பிரயோகங்கள் யாருடைய நலனுக்கானவை என்ற வினாவையும் இந்த அனுபவம் விட்டுச் செல்கிறது. மேற்குறிப்பிட்ட ருவாண்டா, பொட்ஸ்வானா ஆகிய 2 உதாரணங்களும் இனப்படுகொலையின் அரசியலின் 2 வெவ்வேறு பரிமாணங்களை பேசுகின்றன. ருவாண்டா அனுபவம் இனப்படுகொலையையே ஓர் அரசியல் ஆயுதமாக கொண்டது. பொட்ஸ்வானா அனுபவமானது இனப்படுகொலை என்ற சொல்லாடலை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தியது. இவை இரண்டிலும் இன்னும் பல பரிமாணங்கள் உட்பொதிந்துள்ளன. இனப்படுகொலையின் அரசியல் என்பது பலவிதமான கதையாடல்கள், மொழி விளையாட்டுகள், வதந்திகள், தர்க்கம், சொல்லாட்சி, உத்திகள், சூழ்ச்சிகள், இனப்படுகொலையின் கருத்தை சுற்றியுள்ள சிதைவுகள் ஆகியவற்றை குறிக்கிறது. சுருக்கமாக, இனப்படுகொலையின் அரசியல் கருத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய வெளிப்படையான, மறைமுகமான கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவதை விவரிக்கிறது. அரசியலாக இனப்படுகொலை என்பது ஓர் அரசியல் நடைமுறை அல்லது செயற்பாடுகளை குறிக்கிறது. இது குழுக்களை குறிவைத்து அழிக்க பல்வேறு வகையான வெகுஜன வன்முறைகளை பயன்படுத்துகிறது. இனப்படுகொலையின் அரசியல் கதையாடலில் கருத்தின் பயன்பாடுகளை நிர்வகிக்கும் வரம்புகள் அல்லது எல்லைகளை தீர்மானிக்கிறது. அதன் விளைவாக இனப்படுகொலை என்று சட்டப்பூர்வமாக விவரிக்கப்பட்டு அரசியலாக்கப்படக்கூடிய செயற்பாடுகள் அல்லது நிகழ்வுகளின் தொகுப்பை வரையறுக்கிறது. சுருங்கச் சொன்னால், இனப்படுகொலையின் அரசியல் நிகழ்வுகள் இனப்படுகொலையாக விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குகின்றன. இனப்படுகொலையை சர்வதேச சட்டம், சமூக அறிவியல், அரசியல் கோட்பாடு, வரலாற்று அடிப்படையில் விளக்குவதற்கு முனைகிறது. வெகுஜன வன்முறையை எவ்வாறு விளங்கிக் கொள்வது குறித்த சமூகவியல், உளவியல் பார்வைகளை முன்வைக்கிறது. இனப்படுகொலை என்ற கருத்தை பயன்படுத்துவதானது குறித்த கருத்தின் முன்கணிப்புகளின் அடிப்படையிலானதா அல்லது சமகால அரசியல் நடவடிக்கைகளுக்கான கருத்தாக்கத்தின் தாக்கங்கள் பற்றிய கேள்விகளினால் ஆனதா அல்லது சர்வதேச சட்டத்தின் கீழ் கோடிட்டு காட்டப்பட்ட கடமைகளாக தீர்க்கப்பட்டுள்ளதா என்ற வினா எழுவது இயற்கையானது. இதற்கான பதில்கள் பெரும்பாலும் இனப்படுகொலையின் கருத்து என்ன அல்லது இனப்படுகொலையின் கருத்து சமகால அரசியலில் எவ்வாறு செயற்படுகிறது என்பது பற்றிய வெளிப்படையாக கூறப்படாத, ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பிக்கைகளையும் சோதிக்கப்படாத அனுமானங்களையும் சார்ந்துள்ளது. இனப்படுகொலையின் அரசியலை அரசியல் நடவடிக்கையின் ஒரு தனித்துவமான அங்கமாக தெளிவாக்குவதன் மூலம் இந்த அனுமானங்களை கேள்விக்குள்ளாக்குவதும் மறுமதிப்பீடு செய்வதும் அவசியமாகிறது. ஏனெனில் வெகுஜன வன்முறை நிகழ்வுகளின் வரலாற்று ரீதியாக இனப்படுகொலையின் கருத்தை புரிந்து கொள்ளும் விதத்தை மாற்றியமைத்துள்ளது. இனப்படுகொலைகளின் வரலாற்று வரைபடம். இனப்படுகொலைகள் பற்றிய பொதுவான கவனம் 2ஆம் உலகப் போரின் பின்னரே தொடங்கியது. 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் தலைமையிலான நாட்சிகள் அரங்கேற்றிய வெறியாட்டம் உலகளாவிய கவனம் பெற்றது. அவர்களது வதை முகாம்களும், உயிரியல் பரிசோதனைகளும், உயிர் கொல்லும் வாயு அறைகளும் பற்றிய கதைகள் நெஞ்சை பதற வைப்பவை. 2ஆம் உலகப் போரின் முடிவானது இனிமேல் இவ்வாறான கொடுஞ்செயல்கள் நடக்க அனுமதிக்க கூடாது என்ற பொது உடன்பாட்டுக்கு மனிதகுலம் வந்ததை எடுத்துக் காட்டியது. ஆனால் இது தற்காலிகமானது என்பதை நிறுவும் வகையில் 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய கடந்த 80 ஆண்டுகளில் எத்தனையோ கொடூரங்கள் அரங்கேறியுள்ளன. இவை எழுப்புகிற கேள்வி ஒன்றுதான்: மனிதகுலத்தின் இந்நடத்தை உலகம் நவீனமயமாக்கத் தொடங்கியதன் பின்னரான ஒரு போக்கா அல்லது இயல்பிலேயே மனிதகுலம் கொடூரமானதா? கொலைகள் நவீன உலகத்தின் புதுமையல்ல. நவீன மனிதர்களின் மூதாதையர்கள் ஐரோப்பாவின் தொன்மையான நியன்டார்தல் மக்களை அழித்ததாக சில வரலாற்று ஆய்வுகள் சந்தேகிக்கின்றன. பிற்கால தொல்லியல் சான்றுகள் கற்காலத்தில் போட்டியிடும் உள்ளக சமூகங்கள், இன்ட்ரா கம்யூனிட்டிஸ், ஒருவரையொருவர் அழித்தொழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கூறுகின்றன. பண்டைய கால வன்முறை வாழ்க்கை. புதிய கற்காலத்தில் விவசாயத்தின் வளர்ச்சியால் கிடைத்த அதிக உற்பத்தியானது
பெரும் போர்க்காலங்களின் போது ஏற்படும் உணவு தேவையை ஈடு செய்தது. ஐரோப்பாவின் முதல் விவசாயிகள் வரலாற்றுக்கு முந்தைய வேட்டைக்காரர்களை விட நாகரிகமாக இருந்திருந்தால் கொலைகளுக்கு அதிக வாய்ப்புள்ளது என்று வரலாற்றாசிரியர்கள் கணிக்கிறார்கள். மனிதகுல வரலாற்றில் ஒட்டுமொத்த சமூகங்களும் அழிக்கப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இவ்வாறான போரின் தொடக்கத்தை முந்தைய காலகட்டத்தில் மெசோலித்திக் சகாப்தத்தில் தேதியிட்டாலும், மற்றவர்கள் வரலாற்றுக்கு முந்தைய வேட்டைக்காரர்கள் விவசாயிகளாகி குடியேறி நிலத்திற்காக சண்டையிட்ட போதுதான் ஆயுத மோதல்கள் தொடங்கியது என்று வாதிடுகின்றனர். நவீன இனப்படுகொலையை சாத்தியமாக்கிய சக்திகளின் தொழில்நுட்ப ஏற்றத்தாழ்வு பண்டைய இடைக்கால உலகங்களில் அரிதாக இருந்தது. 15ஆம் நூற்றாண்டிலிருந்து நவீன சகாப்தத்தின் விடியலிலிருந்து போக்குவரத்து, ஆயுதங்கள் ஆகியவற்றில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் தேவையான தொழில்நுட்ப இடைவெளியால் பிரிக்கப்பட்ட மோதலை சமூகங்களுக்குள் அடிக்கடி கொண்டு வந்தன. இதன் வழிப்பட்டு இனப்படுகொலைகள் நிகழ்ந்தன. இந்த வரலாற்றை இன்னும் ஆழமாக சில வரலாற்று நிகழ்வுகளின் வழி நோக்கலாம். இக்கதையை நாம் ஸ்பார்ட்டாவிலிருந்து தொடங்கலாம். பண்டைய ஸ்பார்ட்டா நகரங்கள் இல்லாத சமூகமாக இருந்தது. அது பணப்புழக்கத்தையும் உள்நாட்டு வர்த்தகத்தையும் தடை செய்தது. வெளிப்புற வர்த்தகத்தை கவனமாக கட்டுப்படுத்தியது. குடும்ப வாழ்க்கையை மதிப்பிழக்கச் செய்ய ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொண்டது. ஊதியம் பெறாத தொழிலாளர் படையின் அடிப்படையில் இது ஒரு இரகசிய இராணுவவாத விரிவாக்கவாத அரசாக தொழிற்பட்டது. அவ்வகையில் கூட்டுக் கொலைகளை செய்வதற்கான திறனை வெளிப்படுத்தியது. ஸ்பார்ட்டாவின் தனித்துவமான இராணுவ சமூகம் உண்மையிலேயே ஒரு போர் பட்டறையாகும். அதன் விரிவாக்கம் அநேகமாக பொது ஆண்டுக்கு முன் போ ஆமு 8ஆம் நூற்றாண்டில் அதன் சொந்த பகுதியான லகோனியாவில் உள்ள ஏஜீஸ் என்ற நகரத்தை கைப்பற்றி அழித்ததில் தொடங்கியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பார்ட்டா அண்டை பிராந்தியமான மெசோனியா மீது படையெடுப்பை தொடங்கியது. 20 ஆண்டுகால போரின் நிறைவில் வெற்றி சாத்தியமாகியது. இது மக்கள் தொகையின் அளவை இரட்டிப்பாக்கியதுடன் ஸ்பார்ட்டாவை கிரேக்கத்தின் செல்வந்த அரசாக மாற்றியது. 3½ நூற்றாண்டுகளாக ஸ்பார்ட்டா அதன் எல்லையில் வெளிநாட்டு படையெடுப்புகளை எதிர்கொள்ளவில்லை. இக்கால பகுதிகளில் அண்டை நாடுகளை கைப்பற்றுதல், சுரண்டுதல், கட்டுப்படுத்தல் என்பவற்றை சாத்தியமாக்க ஏராளமான கொலைகளையும் ஸ்பார்ட்டா மேற்கொண்டது. ஸ்பார்ட்டாவின் விவசாய சித்தாந்தம், உள்நாட்டு அடக்குமுறை, இன ஆதிக்கம், விரிவாக்க வன்முறை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்புகள் இனப்படுகொலையின் முன்னோடியான அதன் பங்கை எடுத்துக்காட்டுகின்றன. வரலாற்றில் பதிவாகியுள்ள இனப்படுகொலையின் முன்னோடிகள் ரோமர்கள். அவர்கள் போ ஆமு 149 வட ஆப்பிரிக்காவில் இருந்த கார்த்தேஜ் நகரின் மீது போர் தொடுத்தார்கள். 3 ஆண்டுகள் நீடித்த இந்த போரின் முடிவில் வெற்றியடைந்த ரோமர்கள் அந்நகரையும் மக்களையும் முழுமையாக அழித்தார்கள். இதில் 450,000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். கார்த்தேஜின் அழிவு இனப்படுகொலைக்கு முன்னுதாரணமாக அமைந்தது. ரோம் மத்தியதரை கடலை ஆட்சி செய்தது. அதன் படையணிகள் வடக்கு ஐரோப்பாவிற்கு அணிவகுத்துச் சென்ற வேளைகளில் பல தடவைகள் எதிரிகளுக்கு எதிராக இனப்படுகொலைகளை நிகழ்த்தியுள்ளன. இதில் ஒரு நிகழ்வை ஜூலியஸ் சீசரே பதிவு செய்துள்ளார். போ ஆமு 55 ஜூலியஸ் சீசர் 2 ஜெர்மன் பழங்குடியினரான உசிபெட்ஸ், டெங்டெரி ஆகியோரை தான் முழுமையாக அழித்ததாக குறிப்பிடுகிறார். இவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 430,000. ஆரம்ப மோதல்களுக்கு பிறகு பழங்குடியினர் ஒரு சமாதானத்தை கோரினர். அவ்விரு பழங்குடிகளதும் தலைவர்களும் அச்சமூகங்களின் மூத்தவர்களும் சீசரை சந்திக்க அவரது முகாமுக்கு வந்தனர். அனைவரையும் கைது செய்து கொலை செய்ய சீசர் உத்தரவிட்டார். அவர்களை கொன்ற பின்னர் ரைன் நதிக்கரையை கடந்து அப்பழங்குடியின மக்களையும் கொல்ல ஆணை பிறப்பித்தார். திடீரென்று வந்த படைகளை எதிர்கொள்ள தயாரில்லாத அப்பழங்குடிகள் சிதறியோடினர். அவர்கள் துரத்தி துரத்தி வேட்டையாடப்பட்டனர். உயிர் தப்பியோருக்கு இன்னொரு பழங்குடியினமான சுகம்பிரி அடைக்கலம் கொடுத்தது.
சுகம்பிரி மக்களின் வாழ்விடங்கள் ரோமானிய படையினரால் சூறையாடப்பட்டன. இதனால் கோபமடைந்த 4வது ஜெர்மனிய பழங்குடிகளான எபிரோன்கள் ரோமானிய படைப்பிரிவொன்றை தாக்கி அழித்தனர். கோபமடைந்த சீசர் பெரும் படையை அனுப்பி எபிரோன் இனக்குழுவை பூண்டோடு அழித்தார். எபிரோன்கள் வரலாற்று குறிப்புகளிலிருந்தே மறைந்து போனார்கள். சுகம்பிரி இனக்குழுவினர் தொடர்ந்து போராடினர். ஆனால் போ ஆமு 17 தோல்வியடைந்த சுகம்பிரி இனக்குழுவில் எஞ்சியிருந்த 40,000 பேர் நாடு கடத்தப்பட்டார்கள். இவ்வாறு பெருந்தொகையான மக்கள் நாடு கடத்தப்படும் வன்முறை நிகழ்வு என்ற வகையில் இது முன்னோடியானது. நாடுகாண் பயணங்கள் என்ற கொலைக்களம் 1492 தென் அமெரிக்காவின் கரிபியன் தீவுகள் நோக்கிய கொலம்பஸின் வருகைகள் ஓர் இரத்தக் களறிக்கு வழிவகுத்தது. முதல் ஸ்பானியர்கள் வந்திறங்கி 20 ஆண்டுகளில் ஹிஸ்பானியோலா, ஜமைக்கா, போர்ட்டோரிக்கோ, கியூபா அனைத்தும் ஸ்பானியர்களின் வசமானது. வெற்றியாளர்களால் கொல்லப்பட்டும் அடிமைப்படுத்தப்பட்டும் நாடு கடத்தப்பட்டும் ஸ்பானியர்களிலிருந்து வந்த நோய்களால் சுதேசிய பழங்குடி மக்களின் சனத்தொகை சடுதியில் குறைந்தது. 1519 மெக்சிகோ, 1523 குவாட்டமாலா ஆகியனவற்றின் வெற்றிகள் மிகப்பெரிய மக்கள் தொகை பேரழிவினாலேயே சாத்தியமானது. இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பல பழங்குடியினர் உயிர் பிழைத்தாலும் அவர்களும் விரைவில் அழிக்கப்பட்டனர். 1492 ஸ்பானியர்கள் வந்தபோது ஹிஸ்பானியோலா தீவின் பூர்வீக மக்கள் தொகை 3 மில்லியனுக்கும் அதிகமாகும். 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஸ்பானியோலாவில் 46,000 பூர்வீகவாசிகள் மட்டுமே உயிருடன் இருந்தனர். 1542 வாக்கில் கரிபியன், மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா ஆகிய பிரதேசங்களிலுள்ள நிலத்தையும் அவற்றில் வசித்த பகுத்தறிவு மிக்க மக்களையும் ஸ்பானியர்கள் அழித்ததாகவும், அதன்போது 12 மில்லியனுக்கும் அதிகமான ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொன்றதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்பானிய கொலனியாதிக்கம் அநியாயமாக கொடூரமான இரத்தக் களரி போர்களை நடத்தியது. அது அனைத்து பூர்வீக ஆட்சியாளர்களையும் இளைஞர்களையும் கொன்றதுடன் தப்பி பிழைத்தவர்களை அடிமைப்படுத்தியது. ஹிஸ்பானியோலாவிலுள்ள 5 பழங்குடி ராச்சியங்கள் முதலில் அழிக்கப்பட்டன. அங்கு ஸ்பானியர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் தங்கள் இச்சைகளுக்கு பயன்படுத்தினர். தங்கள் வெறியாட்டத்தில் பச்சிளங்குழந்தைகளையோ வயதானவர்களையோ கூட விட்டு வைக்கவில்லை. அக்டோபர் 12, 1492 அன்று கொலம்பஸ் தென் அமெரிக்காவில் இறங்கிய முதல் நாளில் இந்தியர்கள் நல்ல வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்ற கணிப்பை தன் குறிப்பில் பதிந்திருந்தார். 2 நாட்களுக்கு பிறகு அவர் ஸ்பெயினின் ராஜாவிடமும் ராணியிடமும், உங்களுக்கு என்ன விருப்பம் என்று சொல்லுங்கள், இவர்களை அடிமைகளாக ஸ்பெயினுக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது இங்கேயே சிறைப்பிடிக்கலாம் என்று கூறினார். அமெரிக்க பூர்வக்குடிகளை கால்நடைகளுக்கு ஒப்பிட்ட கொலம்பஸ் மிக கொடூரமான முறையில் நடந்து கொண்டார். அவரது செயல்கள் சில நூற்றாண்டுகள் நீடித்த இனப்படுகொலைகளின் தொடக்கமாக இருந்தது. 1509 ஸ்பானியர்கள் அண்டை தீவுகளான போர்ட்டோரிக்கோவையும் ஜமைக்காவையும் கைப்பற்றினர். அப்போது அப்பகுதியின் மக்கள் தொகை 1 மில்லியனுக்கும் அதிகமாக இருந்தது. ஆரம்ப படுகொலைகளுக்கு பிறகு ஸ்பானியர்கள் இந்த பூர்வகுடிகளை சுரங்கங்களின் கடின உழைப்புக்கு கட்டாயப்படுத்தினர். இதனால் அவர்களில் பெரும்பான்மையானோர் கொல்லப்பட்டார்கள். 1552 இப்பகுதியில் உயிர் பிழைத்தவர்கள் 200க்கும் குறைவு. ஏப்ரல் 1519 ஸ்பானியர் மெக்சிகோவின் கடற்கரையில் ஒரு சிறிய இராணுவத்துடன் தரையிறங்கினர். அப்போது அனாஹவாக் என்று அழைக்கப்பட்ட இராச்சியத்தை கண்டனர். அதன் மக்கள் தொகை 12 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 1519, 1521 ஸ்பானியர்கள் அனாஹவாக்கை கைப்பற்றிய பிறகு அந்த மக்கள் தொகை 85% குறைந்தது. 1600 அதன் சனத்தொகை 1 மில்லியனாக குறைந்தது. வரலாற்றாசிரியர்கள் இந்த நிகழ்வை உலக வரலாற்றின் மிகப்பெரிய படுகொலைகளில் ஒன்று என்று அழைக்கிறார்கள். இன்றும் கொலம்பஸ் ஒரு வீரராக அறியப்படுகிறார்.
ஸ்பானியர்களின் பயணங்கள் நாடுகாண் பயணங்கள் என்று அறியப்படுகின்றன. வரலாறு இவ்வாறுதான் எழுதப்பட்டுள்ளது. தென் அமெரிக்காவின் ஸ்பானியர்களின் பேராசைக்கு பலியானோர் பல லட்சம் பேர். பல அமெரிக்க பூர்வகுடிகள் அடையாளமே இல்லாமல் முற்றாக அழிந்து போயின. இந்த இனப்படுகொலைகள் குறித்து யாருமே பேசுவதில்லை. இனப்படுகொலையின் அரசியல் இது. தொடரும் குறிப்புகள். மேலே நாம் பார்த்த நிகழ்வுகள் வரலாற்று நோக்கில் அமைந்தவை. மனித குலத்தின் மிருகத்தனத்தை, அதன் வரலாற்றை பதிவு செய்யும் நிகழ்வுகள். இலங்கை சூழலை புரிந்து கொள்ள ஆசிய சமூகங்களின் வரலாற்றில் இனப்படுகொலைகள் நடைபெற்றுள்ளனவா என்பதை நோக்குவது தேவையானது. ஸ்பானிய கொலனியாதிக்கத்தை நிறுவுவதில் கிறிஸ்தவத்தின் பங்கு பெரிது. அதுபோல ஆசிய சூழலில் பெரும் எண்ணிக்கையில் கொலைகள் நிகழ்வதற்கு ஆசிய மதங்கள் பங்காற்றியுள்ளனவா என்ற வினாவையும் சேர்த்து பார்க்க வேண்டியுள்ளது. 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரையான 4 நூற்றாண்டுகளில் ஆசியாவும் பெரும் எண்ணிக்கையிலான கொலைகளை கண்டுள்ளது. குறிப்பாக ஜப்பான் தனது நிலப்பரப்பை ஒருங்கிணைப்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள், கொரியா மீதான படையெடுப்பு அடங்கலாக பர்மாவும் கம்போடியாவும் மேற்கொண்ட பௌத்தத்தின் அடிப்படையில் இனத்துவ அடையாளங்களை திணிப்பதற்கான முயற்சிகள், புதிய கன்ஃபூசிய பண்பாட்டை பரவலாக்கும் வியட்நாமின் முயற்சிகள், ஜாவாவின் சக்தி வாய்ந்த புதிய மாதரம் வம்சத்தின் விரிவாக்கமும் அதனோடு இணைந்த இஸ்லாத்தை சுத்திகரிக்கும் செயற்பாடுகள் ஆகியன குறிப்பிடத்தக்க அடையாள அடிப்படையில் பெருமளவில் உயிர்கள் காவு கொள்ளப்பட வழிகோலின. இதனை விரிவாக அடுத்த கட்டுரையில் பார்ப்போம். தொடரும். நன்றி.